Page number 96, song number 7. 96வது page number 7வது பாடல். 96வது page number சிறிய பாட்டு புத்தகத்தில் 7வது பாடல். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சினை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சினை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம், சிலுவையின் கீழ் இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சினை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சினை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தாம் ஒளி பிடித்து காப்பரிக்கும் சிங்காசனம் ஆட்டுக்குட்டியே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சினை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சினை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணிலே ஆர்ப்பரித்து துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அளிப்பறிக்கும் இயேசு உம்மையே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சினை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சினை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். யாவரும் முழுங்கால் படிக்குமோ? That's all Nida. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, இப்போவாரும் சேனையுடன் எங்களெல்லாம் சீதாரும் நம் இயேசுவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, இப்போவாரும் சேனையுடன்
பிதாவே, எங்களோடு பேசும். நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். நாங்கள் கேட்கக்கூடாதபடிக்கு எங்களுடைய பாவங்கள் தடையாக இருக்கணும் சொன்னார். எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்க முடியாது சொல்லிக்கிறோம். உங்களுடைய இருதய கதவை நீர் திறந்திருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் கர்த்தாவே உமக்கு பிரியமானதாக இருக்கிறது நினைக்கிறது செய்யும். இயேசு மூலமாக பிதாவே. Happy Sabbath. எல்லாரும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். சபையில் ஓய்வு நாள் வாழ்த்து மட்டும் சொல்ல மாட்டேங்க. ஹாப்பி சாபத் எல்லாம் தமிழ் சபை ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். அந்த தெய்வீக ஆராதனையில் வந்திருக்கிற யாவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த குழுத்தின் ஆரம்ப பாடல் 40 கூடி மீட்பு நாம் song number 40 from the big song. The word of God from the book of Revelation, chapter 19, verse 6, 7 and 8. Book of Revelation, chapter 19, verse 7 to 9. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் வசனம் 7 இருந்து 9. Let us be glad and rejoice and give honor to him, for the marriage of the Lamb is come, and his wife hath made herself ready. And to her was granted that she should be arrayed in the fine linen, clean and white, for the fine linen is the righteousness of the saints. And he said unto me, Right, blessed are they which are called unto the marriage supper of the Lamb. And he said unto me,
These are the true sayings of the Lord. May God Lord bless His word. Let's all kneel down for the opening prayer. Heavenly gracious Lord, thank you, Father, thank you for your love, thank you for your goodness, and thank you for your mercy. Thank you for being an amazing God this beautiful Sabbath morning, to praise you, to worship you, to understand your grace in each and everybody of our lives. Lord, you're worthy of every praises that come out of our hearts towards your name, Lord. For you are Lord and the King of kings, the Lord of lords, the one who sits on the right side, the one who is looking after us and leading us well, to seek you, to worship you, to grow in you day by day, Father. Let your name alone be glorified. Today, Lord, we are covered with our sins, Father. We are covered with the nature of our sins, Father. Do take us away from them and lead us to grow in you day by day. Lord, as olive grow in you, Father, let us all grow in your presence, in your church. Thank you for your love and goodness, and thank you for your mercy, Father. Lord, let there be circumcision of our heart, that we could see your greatness, that you could be coming and taking our reproaches away from us and leading us into your holy way, Father. Thank you for everything. We pray for each and every one who is seeking it. Bless them, guide them, and lead them, Father. Let your protection be with them in every possible way, Father. That you teach them what they have to hear today, Father. Anybody who is here with the trouble, anybody who is here with no peace in the Father, let it be gone in the name of Jesus, Father. You shall guide them and bless them abundantly so that they could be relying on you and your scripture, that He is there to take care of us and lead us abundantly, Father. We also pray for the ones who are sick. Be with them, guide them, bless them, Father. Especially pray for Brother Devraj who is in ICU. Lord, we don't know the son, Father, but you know your son. You shall be with him and guide him and heal him, Father. Lord, as we are praying here, Father, let there be the healing process over there and working there, Father. Guide him and bless him abundantly. Let him be a testimony to your presence, into your people, Father. We pray for Sister Priya Charles. We pray for Sister Rani. Be with them and guide them and lead them. Help them to seek you and worship you and grow in you day by day, Father. And thank you for what you share with you day by day, Father. In this moment, Lord, we also pray for the ones who are not here, Father. We pray for Mrs. Aiden, Father. Take your friend guide and give her good strength to her, Father. In this age, when she's worshipping you and searching your spirit, Father, that it be done. Lord, take care of her and guide her, Father. And that she should have a good health and good strength, regain in you, and let your presence be with her, Father. Lord, we pray for the ones who are not here. Be with them, guide them, and bless them abundantly. Let them seek you and worship you. You open the gates of this church so that they could be coming here, praising you and worshiping you, Father. Lord, as Mordecai was there for Esther, Father, your Holy Spirit is there for us, each one of us. You should guide us and help us that we could be ready. We could be a bride who's ready to see the groom, Father. You should lead and guide and protect. We also pray for the speaker of God. Be with him, be with him. That you through yourself, and let us all here to lead, guide, and lead. For this prayer, in the name of the Lord and the Savior, Jesus Christ. Amen. Let us take some offering. Anybody have a special offering, birthday offerings and thanks offering, we will get it forward to the pulpit. I request one of the deacons to come forward and we will take the offering. At that time, sweet to will sing a special song for us. I'm so sorry, Q2 will be singing.
Thank you, Q2, for that wonderful and special song. Let's all rise up. நலிவுகளுக்கும் ஊற்றாம் கர்த்தாதி கர்த்தரே உமக்கே சர்வ ஸ்தோத்திரம் உண்டாவதாக நித்யமும். ஆமென். Lord, thank you, Lord. Thank you for your kind goodness and mercy, Father. Thank you for being amazing, Lord, this Sabbath morning, Father. Thank you for making us to be able to give you what you have given to us, Father. Just a small portion, but Lord, you have been blessing us with abundance of grace, abundance of mercy, Father. Our hands are never short of your blessings, Father. Thank you for that kind of grace and mercy and grace, Father. Oh Lord, we remember the house of widow, Father. Until there was a vessel in our house, the oil was there, Father. Lord, until we are living on this earth, your blessing is going to be abundance in our life. And I praise you for that kind of grace, Father. I praise you for being merciful today. Bless the hands which has given the tithes, offerings, special offerings, and everything received by you, Father. And guide us that we could grow in you day by day, Father. When we come next time, help us to give it back to you in double portion, Father. And bless the hands who are not able to give it today, Father. Lord, you shall guide them. Let them not go into the thing that they were not able to. But Lord, let them receive your blessing in double portion. You lead, you guide goodness as we wait for your scripture, as we wait for your words to be spoken, and as our heart be ready for you to offer prayer in the name of God and the Savior Jesus Christ. Amen. Okay, before going to the sermon, one more announcement that was left. Next week, 1st of March, Spicer Tamil Seminar நம்ம சேர்த்து வந்துட்டு அவங்களுக்கு சபை நடத்த போகிறாங்க. Next week, 1st of March, students வருவாங்க, staffs வருவாங்க. So, I request everyone to be present and let us enjoy the Sabbath together. And next week, potluck கூட இருக்கும். So, please, students வராங்கன்னா, so please make sure you get extraவே கொண்டு வாங்க. Students இருக்காங்க, அவங்க கூட கொண்டு வர, நம்ம கூட கொண்டு வர. Our God's blessings together. And this moment we have a sermon by Pastor Stanley Kumar. எல்லாருக்கும் அவர் பேர் தெரியும், அறிமுகம் தேவையில்லை. சிரிப்போம் சிந்திப்போம் இந்த டைட்டிலே பேசிட்டு இருப்பார். சிரிப்புக்கூட வைப்பார், சிந்திக்கப்பட வைப்பார். That's how it goes. Yes, I like introduction பண்ண blessed with one wife and 2 children. And God has been great to him all the day of his life. And today we'll hear the word of God from his mouth. God is good all the time. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹாப்பி சாபத். எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? லாஸ்ட் எப்பவுமே கேட்பாரு, இன்னைக்கு மறந்துட்டாரு, அதனால் நான் கேட்குறேன். சரி, ப்ரைஸ் காட் ஃபார் தேட். நல்ல தருணத்தை கொடுத்த போதகருக்கும் திருச்சபைக்கும் என் குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சந்தோஷப்படுறதா இல்லை கவலைப்படுறதானே தெரில. எப்போவுமே பாஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ஒய்ஃபு 2 சில்ட்ரன் சொல்கிறாரு. இப்போ நான் ஒரு ஒய்ஃப் இருக்குன்னு சந்தோஷப்படுறதா இல்லை ஒரே ஒரு ஒய்ஃப் இருக்குன்னு கவலைப்படுறதான்னு தெரில. பிரசங்க ரெடி பண்ணும்போது என்னுடைய சிந்தனை முழுவதுமாக எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், போன வாரம் பிரசங்கத்தினுடைய சிந்தனையாகவே இருந்துச்சு எனக்கு. போன வாரம் எத்தனை பேர் பிரசங்கத்தை கேட்டீங்க? எத்தனை பேர் பாட்டு பாடினீங்க? 2 செஞ்சன்ல. போன வாரம் என்ன பிரசங்கம் இருந்துச்சு? இருந்துச்சு. சரி, பாஸ்டரோட என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பிரசங்கம். போன வாரம் ஒரு பயோகிராஃபி கேட்டோம். வாக்குமூலம், மரண வாக்குமூலம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வாக்குமூலம் நம்ம பாஸ்டர் ஸ்மித்தின்னு சொன்னார். என்னெல்லாம் செஞ்சார், என்னெல்லாம் பண்ணார், எங்கெல்லாம் அடி வாங்கினார், இதெல்லாம் ஒரு மரண வாக்குமூலம் மாதிரி சொன்னார். நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன், அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் நான். எதுக்கு இன்னைக்கு பிரசங்கமும் அதே மாதிரி தான், ஆனால் அது கிடையாது. மை டாபிக் இஸ் ரிலேட்டட் டு த லவ்
and the topic is love. வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே முடிச்சதுக்கப்புறம் என்ன டே வரும்? ஸ்லாப் டே. ஸ்பைசர் போயிருந்தேன், ஜென்னில் சப்புன்னு ஒன்று வச்சா, என்னன்னு கேட்டால் ஸ்லாப் டேன்னா ஹாப்பி ஸ்லாப் டேங்கிறான். அடுத்த நாள் என்ன அப்படின்னா ஹாப்பி கிக் டேவான். அடுத்தது ஹாப்பி கிஸ் டே. அடுத்தது மர்டர் டேவா? பிரேக்கப் டே லாஸ்ட். அது வந்து February 28 பிரேக்கப் டே. அந்த ஒரு மாதத்து வரைக்கும் தான் அந்த இது மேட்டர் ஓடும், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். இந்த February மாதத்தை வச்சே ஒரு பிரசங்கம் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் சர்ச்சில் அந்த பிரசங்கத்தை பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா, நம்ம சர்ச்சில் பைபிளில் ஆண்டவருடைய ஒரு அழகான ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 8 மணி தான் ஆகுது, 7:50 ஆகுது. ஸோ ஐ ஹாவ் ஸ்டில் டைம். ஒரு மணி வரைக்கும் 1.5 மணி டைம் இருக்குது. அதனால் வில் சிட் அண்ட் மெடிடேட் அப்பான் காட் அண்ட் வில் மூவ் ஃப்ரம் ஹியர். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, இப்படி வார்த்தைகளை கேட்க நான் வந்திருக்கிறோம். நீங்கள் பேசுங்க சுவாமி, நாங்கள் கேட்குறோம். சொந்தம் வராதபடி உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய வாயிலும் இருதயத்திலும் அபியாசிக்க, கேட்க, அது வளர கர்த்தர் கிருபை செய்யுங்கள். ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் மையப்படுத்தட்டும். ஆரம்பம் முதல் முடிவு வரை அந்த உங்களுடைய ஆவியானுடைய ஒத்தாசைகளோடு வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நடக்குதாவே. ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, பரலோகத்திலிருந்து இந்த லவ் ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம், Genesis chapter 2 verses 7. And the Lord formed man of the dust of the ground, and breathed into his nostrils the breath of life, and man became a living soul. அதுக்கு முன்னாடி வாசிச்சோன்னு சொன்னா, வேதாகம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். God's plan is to create a love story between God and human. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு காதல் கதையை ஒன்று ஆண்டவர் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பூமி கேவலமாக இருந்துச்சு, கஜகஜன் இருக்குது. அதை ஒழுங்குபடுத்தி 6 நாள் ஒன்னொன்னா படைச்சு இட் வாஸ் குட் அப்படின்னு சொல்றாரு. இட் வாஸ் ஆசம், இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படைச்சு 6ஆம் நாள்ல கடைசியா we'll make a man அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முடிவு பண்றாரு. There began a love story between God and human. எப்படி படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அருமையான வார்த்தையை வாசிச்சாங்க. மனுஷனை மண்ணினாலே படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணை எடுத்து, அந்த ஃபீல் பாருங்க, God is feeling good when he is creating man. ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு பாசத்தோடு படைக்கிறாரு. ஒரு குழந்தை ஒரு பொம்மையை உருவாக்கும் போது எப்படி இருக்கும்? மண் எடுக்கிறாரு, அப்படி கண்ணு காது மூக்கெல்லாம் வைக்கிறாரு, கை படைக்கிறாரு, கால் படைக்கிறாரு, எல்லாத்தையும் படைச்சு சூப்பராக அப்படி ஒரு உருவம் கொடுத்து அவனை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு தேவதையை போல ஒரு மனுஷனை பார்க்குறாரு. உன்னத பாட்டு, Song of Solomon chapter 4 verses 7 and 9. Song of Solomon chapter 4 verses 7 and 9. எப்படி மனுஷனை படைக்கணும், எப்படி மனுஷனை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். நிறைய நேரத்தில் இந்த சாங் ஆஃப் சாலமன் நம்ம படிக்கவே மாட்டோம், அது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். அப்படி தானே? நிறைய ஓவரால் லவ் ஸ்டோரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் ஆஃப் சாலமன் யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, யாரும் படிக்கவும் மாட்டாங்க. ஏன்? இந்த வீட்டு ப்ரேயர் இருக்குல்ல, இந்த ஃபேமிலி ப்ரேயர், அதில் கூட எதை படிக்க மாட்டாங்க? இந்த Song of Solomon படிக்க மாட்டாங்க. But we're going to read 1 verse, 2 verses from Song of Solomon 4 verses 7 and 9. சத்தமா படிங்க பார்க்கலாம். Thou art all fair, my love. There is no spot in thee. Come with me from Lebanon, my spouse. With me from Lebanon. Look from the top of Amana, from the top of Shinar and Hermon, from the lion's den, from the mountains of leopards.
9. Thou hast ravished my heart, my sister, my spouse. Thou hast ravished my heart with one of thine eyes, with one chain of thy neck. ஓகே, தமிழ் யாராவது வாசிங்களேன். தமிழில் நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப அருமை, அந்த ஒரு ஃபீல், ஒரு பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஃபீல். வாசிங்களேன். 7வது வசனமும் 9வது வசனம், 2 வசனம் மாத்திரம் வாசிங்க. என் பிரியமே நீ பூரண ரூபவதி, பழுதொன்றும் இல்லை. ஆதாமை படைக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி படைக்கிறான்னு சொன்னா, நோ, எந்த ஒரு பழுதுமே இல்லாம he was perfect. லீபனோனிலிருந்து 9வது வசனத்தை வாசிங்க. என் இருதயத்தை அவனை பார்க்கும்போது எப்படி இருந்த ஆதாம் அப்படின்னு சொன்னா, கோல்டன் கலர் இறந்து நம்ம சொல்றாங்க. ஆடம் என்ன கலர் இருந்தா ஆரம்பிச்சோன்னா அப்படி கோல்டு கலர்ல பார்க்க அப்படி மின்னு இருக்காரு. ஆண்டவருக்கே அப்படி பார்க்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு. படைக்கும் போது அவ்வளோ அழகா இருந்துச்சு ஆதாம். வாசிங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்ணில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும். சரி, ஆதாம பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருந்துச்சுன்றார் ஆண்டவர் இங்க. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவா. அப்படி படைக்கும் போது ஆதாம் அப்படி பார்க்க அப்படி சொல்லிக்கிறாரு. இட் வாஸ் a perfect creation by God. அவ்வளோ அருமையா இருக்குது. தட்ஸ் where the love story starts. ஆதாம பார்க்க நேசிக்கிறாரு. ஆதாம பார்த்து இவ்வளோ அழகா இருக்கிறியே, யாருடைய இமேஜ்ல ஆண்டவர் படைச்சாரு? ஆண்டவருடைய இமேஜ்ல படைக்கிறாரு. பார்க்க தேவன் மாதிரியே இருக்கிறான், தேவர்களை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஒரு தேவதூதனை ரொம்ப ஸ்பெஷலா படைச்சா எப்படி இருக்கும், கலர்ஃபுல்லா படைச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு யாரை படைக்கிறாரு? ஆடம் வாஸ் கிரியேட்டட் இன் காட்ஸ் இமேஜ். அவ்வளோ அழகான ஒரு ஆதாம படைக்கிறாரு. கூடவே ஏவாளையும் படைக்கிறாரு. ஆதாம் அளவுக்கு ஏவாள் அழகா இல்லைனாலும் ஆதாமை விட யார் அழகா இருந்தா? ஏவாள். ஏவாள் சூப்பரா இருந்தாங்க, அழகா இருந்தாங்க. 2 பேர்த்தையும் பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த ஏதேன் தோட்டத்தினால அவங்களுக்கு அழகா, இல்லை இவங்கனால அந்த ஏதேன் தோட்டத்துக்கு அழகா அப்படின்ற அளவுக்கு எப்படி இருந்துச்சு அவங்களுடைய உருவம்? பெர்ஃபெக்ட் மேட்ச். ஆனா என்னுடைய தலைப்பு என்னது? A love story with lot of disappointments. அவ்வளோ அழகா அந்த உருவத்தை படைக்கிறாரு. சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லா ஒரு கண்டிஷனுமே இல்லை, ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஊத்தி படைக்கிறாரு. ஆதாம் ஏவாளை படைக்கும் போது அவ்வளோ சந்தோஷம், பரலோகமே சந்தோஷமா இருந்துச்சு. ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் திடீர்னு ஒரு கள்ளக்காதலன் உள்ள வராரு. இந்த லவ் ஸ்டோரி நல்ல அருமையான ஒரு லவ் ஸ்டோரியே போயிட்டு இருந்துச்சு. அன்பு பொழிந்து காலையிலையும் மாலையிலையும் ஆண்டவர் வந்து கரங்களை கோர்த்து ஆதாம் ஏவாளையும் பிடிச்சு அப்படியே அந்த ஏதேன் தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றிட்டு கதை பேசிட்டே வருவாராம். தட்ஸ் வாட் ஷீ இஸ் ரைட்டிங். ஏதேன் தோட்டத்தை ஃபுல்லாக அப்படி சுற்றி காமிச்சு எல்லாத்தையும் ஆண்டவர் படித்து பிரம்மை படைஞ்சாராம் ஆதாம் ஏவாளுக்கும் காமிச்சு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி சொல்லி வளர்த்தாரு. என்னது? எல்லாத்தையும் சாப்பிடுப்பா, தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற ஜீவ விருட்சத்துக்கடியும் நன்மை தீமையும் பற்றிய கனியும் என்ன பண்ணாத, சாப்பிடாத அப்படின்னார். நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த நல்லா போயிட்டு இருந்த கதையில ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுற மாதிரி ஒரு டேர்னிங் ஸ்விட்ச் மாறுது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்களேன். எப்பவுமே வந்து பார்த்துட்டு போற ஆண்டவர், எப்பவுமே பார்க்குற ஆண்டவர் காலையில பார்த்துட்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. அப்படி மத்தியான வேலையில, குளிர்ச்சியான வேலையில, அப்படியே சூப்பரான வேலையில ஏவாள் தனியா போயிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒன்று நடக்குது. ஆதியாகமம் Genesis chapter 3 verses 9 and 10. And the Lord called unto Adam and said unto him, Where art thou? And he said, I heard thy voice in the garden, and I was afraid, because I was naked, and I hid myself. காலையில பார்த்தா அருமையா இருந்தாங்க, 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. காலையில பார்த்துட்டு போனேனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் பார்க்கறாரு. சாயந்தரம் 2 பேர்த்தையும் யாரை காணோம். எப்பவுமே இயேசு ஆண்டவர் வரும்பொழுது, தேவதூதர்கள் வரும்பொழுது யார் ஓடி போய் விஷ் பண்ணுவாங்க அல்லது யார் போய் கட்டி பிடிப்பாங்கன்னு சொன்னா ஆதாம் ஏவாள் தான் முதல்ல போய் நிற்பாங்களா முன்னாடி. இயேசுனுடைய சத்தம் கேட்ட உடனே முதல்ல வந்து நிக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா ஆதாம் ஏவாளும் தான். அவ்வளோ பாசமா வந்துட்டு இருந்தாங்களே காலையில இருந்து. காலையில பார்த்துட்டு போனோமே, சாயந்தரம் யாருமே காணோமே. ஆதாமே ஆதாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்க இருக்கிற? வேர் ஆர் thou?
ஆதாம் பார்த்து நீ எங்க பார்க்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆதாம் சொல்றான், ஆண்டவரே நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று சொல்லி நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய அவருக்கே தெரியாம ஒரு பெரிய டிராஜடி நடந்திருக்கு. அந்த டிராஜடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. இங்க ப்ரோப் பண்றாரு, என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோபிங் நடக்குதுங்க. ஆதாம கூப்பிட்டு நீ என்ன பண்ணுன அப்படின்னு சொல்றாரு. நான் புசிக்க வேண்டாம் என்று விலக்கி வைத்த கனியை புசித்தாயோ. நான் சொல்லிட்டு போனேனே காலையில, டோன்ட் ஈட் தட் ஃப்ரூட் அப்படின்னு சொன்னேன், பட் ஸ்டில் யூ disappointed me அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. சாத்தா எப்பவுமே இந்த காதல் அப்படின்னு வந்தா இன்னொன்று ஆப்போசிட் என்னது? லவ் அப்படின்னு என்னது ஆப்போசிட்? ஹேட். அது இங்கிலீஷ்ல, நம்ம தமிழ்ல வருவோம். காதல் அப்படின்னா ஆப்போசிட் என்ன தெரியுமா? இல்ல, கள்ளக்காதல். என்னது? காதல் அப்படின்னா ஆப்போசிட் என்னது? கள்ளக்காதல். இப்போ வேற ஒருத்தர் வராரு, பூமியெல்லாம் சுத்திட்டு எல்லா பக்கமும் பார்த்துட்டு இந்த கிரியேஷன் சூப்பரா இருக்குது, இதுல ஏதாவது கொஞ்சம் குழப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வரா? இப்ப we'll change his name. யார் வரா? காலையில காதலன் வந்து பார்த்துட்டு போனாரு, மத்தியானம் யார் வந்துட்டா? கள்ளக்காதலன் வந்துட்டார். will change Satan into கள்ளக்காதலன். ஓகே ஓகே. இந்த சாத்தான் என்ற கள்ளக்காதலன் நிறைய பேர் இருக்குது. பழைய பாம்புன்னு இருக்குது, வலுசற்பன்னு இருக்குது, பெரிய பெரிய பேரெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. வில் கிவ் a new name to Satan, who is கள்ளக்காதலன் வச்சுக்கலாம். உள்ள வந்தாரு, ஏவாளை பார்க்குறாரு. ஏவாள்கிட்ட நிறைய பொய்யான வார்த்தைகளை சொல்றாரு, உண்மையை கொஞ்சம் மறைச்சு நிறைய சொல்லியாச்சு. இப்போ ஏவாளும் என்ன பண்ணிட்டாங்க? ஏமாந்து கனியை சாப்பிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் என்ன சேர்ந்து என்ன பண்ணியாச்சு? பாவம் பண்ணியாச்சு. இப்போ காதலன் வராரு. there was a big disappointment. பார்த்த உடனே அவருக்கு மனசு உடஞ்சிருச்சு. அழகாய் ஆதாம் ஏவாளை படைச்சனே, ஒரு கோல்டன் கலர்ல ஆதாம படைச்சனே, என்னுடைய சாயல்ல படைச்சனே, இவ்வளோ பண்ணியும் நான் சொல்லி சொல்லி வளர்த்த ஆதாம் என்ன பண்ணிட்டான்? பாவம் பண்ணிட்டான். ரெண்டு பேர்த்தையும் வெளியே துரத்திட்டார். ஆதாம் ஏவாளையும் வெளியே துரத்தியாச்சு. வெளியே துரத்தினாலும் ஆண்டவருக்கு அவங்க மேல என்ன இருந்துச்சு? பாசம் இருந்துச்சு. பாசத்தை நான் என்னுடைய இமேஜ்ல என்னை போல நான் நேசிக்கிறவனே, என்னை கவர்ந்தாயே அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படி கவர்ந்த மனசை என்ன பண்ண முடியல? விட முடியல. கேட்பரி வாங்கி கொடுத்தாச்சு, ஐஃபோன் வாங்கி கொடுத்தாச்சு, அல்லது நல்ல ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாச்சு, அல்லது பர்த்டேக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு, February 14th வேலண்டைன்ஸ் டேக்கு ஃப்ளவர் வாங்கி கொடுத்தாச்சு, எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா இன்னும் என் மேல என்ன பண்ணல? உனக்கு பாசம் வரல. அவன் என்ன கொடுத்தா நீ அவங்க கூட போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிற அவருக்கு ஒரு கேள்விக்குரிய ஆண்டவருடைய முகத்துல வருது. பட் ஸ்டில் he loved them. பாவம் செஞ்சுட்டாங்க, நிர்வாணியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியல. உடனே என்ன பண்றாரு? ஒரு ஆட்டை பிடிக்கிறாரு. he killed a goat, ஸ்கின்னை தனியா எடுக்கிறாரு. he gave them a new dress. என்ன ட்ரெஸ் கொடுத்தாரு? ஒரு ஸ்கின்னை கொடுக்குறாரு, தோலை கொடுக்குறாரு. and there was a promise was given to him. என்ன ப்ராமிஸ்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. Genesis chapter 3 verses 15. And I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed. It shall bruise thy head, and thou shalt bruise his heel. ஒரு பெரிய ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராமிஸ் கொடுக்குது. நீ என்னை விட்டு போனாலும் பரவாயில்லப்பா, நீ என்னை விட்டு தூரமா போனாலும் பரவாயில்ல, நீ எனக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, நீ என் பேச்சை கேட்கலினாலும் பரவாயில்ல, பட் ஐ ஸ்டில் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை காப்பாற்ற இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. There was covenant made between Jacob, Abraham, Isaac, இஸ்ரேல் எல்லாத்துக்கூடையும் கவர்னன்ட் பண்றாரு. ஐ வில் பி யோர் காட் அப்படின்றாரு. நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பட் மை ஸ்டோரி இஸ் a very disappointment story. எல்லாத்துக்கும் என்னதான் ஆண்டவர் தேடி தேடி வந்து கையை பிடிச்சி இழுத்தாரோ என்ன பண்றாங்க? போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, பாவத்திலேயே போய் நிற்கிறாங்க. நியாயாதிபதிகள், Judges chapter 2 verses 12 வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 2ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம். எவ்வளவு தூரத்துக்கு போறாங்க அப்படின்னா ஆண்டவரே யோசிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் புலம்புறாரு உட்காந்து. நான் இவ்வளோ ஆசையா உன்னை வளர்த்தனேப்பா, இவ்வளோ ஆசையா உன்னை பார்த்துக்கிட்டேனே, இருந்தாலும் நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா எனக்கு விரோதமா போறியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு புலம்புல பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 2ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம்.
Judges chapter 2 verses 12. And they forsook Mm. the Lord, God of their fathers, Mm. which brought them out of the lands of Egypt, Mm. and followed other gods, Mm. of the gods of the people that were round about them, and bowed themselves unto them, and provoked the Lord to anger. 12 வாசிங்களேன், தமிழ்ல வாசிங்களேன். தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய தேவன் என்னை பிதாக்களின் தேசத்திலிருந்து புறப்பட பண்றாரு. எங்க போய் நான் அடிமையா இருந்தனோ அங்க இருந்து என்னை கூட்டிட்டு வராரு. எப்படி கூட்டிட்டு வராரு அப்படின்னு சொன்னா, எந்த எகிப்து தேசத்துக்கு என்னெல்லாம் கொடுமை எனக்கு பண்ணாங்களோ அதை டபுள் ஆண்டவர் அவர் காமிக்கிறாரு. முதல்ல இருந்து ஆரம்பிச்சு 10வது வாதில வந்து முடியுது. 10வது வாதம் என்ன? சங்காரம் பண்றாரு. முதல் பிள்ளைகள் எல்லாம் சங்காரம் ஆயிடுச்சு. அவ்வளோ ஆசீர்வாதமா அவ்வளோ கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றாரு. வெளியே கொண்டு வந்தா பெரிய ஃபர்ஸ்ட் பிரச்சனையே எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, ரெட் சீல ஆரம்பிக்குது. சிவந்த கடல், சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வழி இல்லை. ஆண்டவர் மோசையை கையை நீட்டி சொல்றாரு, அப்படி தனியா பிரிக்குது. அப்படியே நிலத்துல நடக்கிற மாதிரி நடந்து போறாங்க. தண்ணி இல்லை, தண்ணி கொடுக்குறாரு. தண்ணி கசப்பா இருக்குது. that he made him sweet. சுத்தமான தண்ணியை மாத்துறாரு அல்லது இனிப்பான தண்ணியை மாத்துறாரு. சாப்பாடு இல்லைன்னு சொல்றாங்க, சாப்பாடு கொடுக்குறாரு. பரலோகத்திலிருந்து சாப்பாடு கொடுக்குறாரு. சாதாரண சாப்பாடு இல்லை. He gave them manna. மன்னா யார் சாப்பிட்ற சாப்பாடு? ஏஞ்சல்ஸ் ஃபுட். அவங்க வீட்டில் இருக்கிற சாப்பாடை கொண்டு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கொடுத்தா அவன் என்ன பண்றா? சாப்பிட்டு வேறொருத்தர் குளியம் பண்ணிட்டு இருக்கா. வாசிங்களேன், கீழே வாசிங்களேன். புறப்பட பண்ண அவருடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போனாய், அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினாய். நான் இவ்வளோ செஞ்சிருக்கிறேன், நான் இவ்வளோ உன்னைய பார்த்துருக்கிறேன். இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்றது பார்த்தீங்கன்னா, என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? என் கண்ணு, அதுதான் சொல்லி பாரு போல, கண்ணு நீ என் கண்ணுமா, உன் மூக்கு அழகா இருக்குதுமா, உன்னை பார்க்க இருக்குதுமா சொல்கிறேம்மா. ஒய்ஃபுக்கு சொல்கிறீங்களான்னு தெரியாது, கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டேன். முந்தா நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, நான் வேணா ஊமையாயிடுறேன், நீ பேசிகிட்டே இரு, நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? இந்த நான் லூசுமாக பேசிட்டு இருக்கிறதுனாலேன்னு தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்களா, நீ பேசினா நான் கேட்டுகிட்டே இருக்கும்போது உன் வாய்ஸ் எனக்கு அப்படியே அழகாக இருக்குது. ஆதாம் எவ்வளோ படைச்சு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது அவ்வளோதான் அப்படி தான் பார்த்தார் ஆண்டவர். ஒவ்வொரு தடவையும் ஒரு குழந்தை மாதிரி எடுத்து, குழந்தை மாதிரி பார்த்து, குழந்தை மாதிரி குளிப்பாட்டி, ட்ரெஸ் பண்ணி அவனை விளையாட்டு ஜாமானெல்லாம் வாங்கி கொடுத்து, என்னெல்லாம் கேட்குறானோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, எல்லா ஆசீர்வாதையும் கொடுத்து, அவனை நல்லா பார்த்துட்டு எதிர்த்துலேருந்து வெளியே கூப்பிட்டு வந்தா அவன் என்ன பண்ணுறான்? They made God angry. நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா, நல்ல சொன்ன பேச்சு கேட்டுட்டு இருந்தா, ஆனா யார பேச்சு கேட்டு எனக்கு கோபம் மூட்டுறா அப்படின்னு சொன்னா, அந்நிய தேவர்களாகிய தேவர்களை பணிந்து கொண்டாய். ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆண்டவருக்கு வந்துட்டே இருக்குது. இங்கே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. அந்த டிசப்பாயின்மெண்ட்டையும் ஆண்டவர் விட்டுட்டாரு. சரி பரவாயில்லப்பா, என்கிட்ட தள்ளி போனாலும் பரவாயில்ல, I'll give you one more chance அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 31வது அதிகாரம் 33 வசனத்தை வாசிங்களேன். God gave them one more chance. Jeremiah chapter 31 verses 33. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். But this shall be the covenant that I will make with the house of Israel. I will make with the house of Israel. After those days, saith the Lord, I will put my law in their inward thoughts and write it in their hearts, and will be their God, and they shall be my people. சரி தமிழ் வாசிங்க. எரேமியா 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு. என் நாட்களுக்கு பிற்பாடு? எரேமியா சொல்றாரு அந்நாட்களுக்கு பிற்பாடு. அப்படின்னா we assume என் நாட்களுக்கு பிற்பாடு எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிட்டு வரும்பொழுது, ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம், தேவனுடைய கற்பனைகளை மீறினதுக்கு அப்புறம், அந்த பெரிய கண்ணுக்குட்டியை வணங்கினதுக்கு அப்புறம், அந்த மாறாவின் தண்ணீரை குடிச்சிட்டு ஆண்டவருக்கு 10 வருஷம் கோபம் மூட்டினதுக்கு அப்புறம், அந்த எல்லாத்தையும் தாண்டி மன்னாவை சாப்பிட்டதுக்கு அப்புறம், காடை வேணும்னு சொல்லி அவங்க லட்சக்கணக்கில் செத்ததுக்கு அப்புறம் என்னது?
அந்நிய தேவர்களை சேவிச்சதுக்கு அப்புறம் இது எத்தனை நடந்ததுக்கு அப்புறமா அந்நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிங்கன்னு சொன்னா நமக்கே ரொம்ப கோவம் வரும். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு படிச்சோன்னா அவ்வளோ கோவம் வரும். ஆனால் சொல்றாரு ஓசியாவை பார்த்து, ஓசியா நீ வந்து யாரை கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா மேரிய ப்ராஸ்டிடியூட், விபச்சாரியை கல்யாணம் பண்ண அப்படின்றாரு. கல்யாணம் பட்டு 3 குழந்தைகள் பிறக்குது. அந்த 3 குழந்தைகள் பிறந்து வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டத்துல இருந்து என் கணவர் என்னை பார்த்து அவ்வளோ அவமானத்துல இருந்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு 3 குழந்தை இருக்குது, எல்லாத்தையும் மறந்து எங்க ஓடி போயிட்டாங்க? காசு கொடுத்தவனை கூட ஓடி போயாச்சு. இவன் காட்டாத அன்பை வேற யாரோ காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவனோட ஓடி போயாச்சு. ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஓசியா நீ வா, நீ என்ன பண்ணு, அந்த அம்மாட்ட மறுபடியும் போ, அந்த ஆள்கிட்ட மறுபடியும் போ. நீ எவ்வளோ அன்பு காட்டணும் தெரியாது, நீ எவ்வளோ செலவு பண்ணியே எனக்கு தெரியாது, நீ என்னவெல்லாம் அந்த பொண்ணுக்கு நான் பண்ணியே தெரியாது, பட் ஐ எம் கோயிங் டு பை அகேன், நான் அவளை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண, அவளை காசு கொடுத்து வாங்கிட்டு வா அப்படின்றாரு. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்போவெல்லாம் நம்முடைய நேசர் நம்மோடு வராரோ, நேசருக்கு நம்ம பயந்துருக்கிறோமோ, ஓய்வு நாள் கீழ்ப்படியும் நினைக்கிறோமோ, மற்ற கெட்ட காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நினைச்சு ஆண்டவர் நம்மளை தெளிவாக வழிநடத்தி வராரோ, அப்போ வரைக்கும் ஆண்டவருடைய அருமை தெரியாது. நம்ம எப்போ கள்ளக்காதலனோட ஓடி போகிறோமோ ஆண்டவர் எப்போ வந்து நிற்கிறாரு, நம்மை மீட்க திரும்பவும் வந்து நிற்கிறாரு. ஏசாயா 5வது அதிகாரம் 2-4 வரை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், ஐசாயா சாப்டர் 5:2-4. இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா நான் உனக்கு இவ்வளோ ஒரு புதிய கவர்னன்ட்டை ஏற்படுத்தியிருக்கிறேனே, உன்னோட ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறேனே, உனக்கு நான் எல்லாம் செய்ய ரெடியா இருக்கிறேனே, பட் ஸ்டில் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் யூ அப்படின்னு சொல்றாரு. ஐசாயா சாப்டர் 5 verses 2-4 வாசிங்களேன். ம் ம் and built a tower in the midst of it, and also made a winepress therein, and he looked at that it should bring forth grapes, and it brought forth wild grapes. And now, O inhabitants of Jerusalem and men of Judah, judge, I pray for you, when sweat me and my vineyard. What have been done more to my vineyard, that I have not done it? Therefore, when I looked that it should be brought forth grapes, brought it forth wine grapes. ஓகே, ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. ஒரு இஸ் மேக்கிங் கிரேப் வினியார்டு ஒரு வினியாடை ஒன்று ஏற்படுத்துறாரு, திராட்சை தோட்டத்தை ஒன்று ஏற்படுத்துறாரு. அந்த திராட்சை தோட்டத்தை எப்படி ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கல்லெல்லாம் பொறுக்கிறாரு. அந்த வசனம் 2வது வசனத்தை வாசம் சொன்னா, அவர் வேலி அடைத்து ஒரு ப்ரொடெக்ஷன் போடுறாரு. ஆதாம் ஏவாள் உள்ள இருக்கிறாங்க, சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் போடுறாரு. அந்த ப்ரொடெக்ஷன் போட்டு எல்லாத்தையும் கற்கள் தேவையில்லாத விஷயத்துல அவங்களோட நீக்கி வைக்கிறாரு. ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதை கொத்தி அதுக்கு உரமெல்லாம் போட்டு அது நல்ல பலனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி அதுக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? கவலைப்படுறோமா? சாப்பாட்டுக்கு வழியில் கஷ்டப்படுறோமா? இல்லை. அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறோமா? இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். He made us wealth, He made us health, ஹெல்தியாக வச்சுக்கிறாரு, வெல்தியாக வச்சுக்கிறாரு. இது எல்லாம் செஞ்சுட்டாரு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது எனக்கு கசப்பான கனிகளை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிராந்து ஒன்று வைக்கிறாரு. பிராந்துனா ஹிந்தியில் என்ன? பிராது, அக்யூசேஷன் என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில்? இன்சாமா, ஹில்சாம். சரி, நம்ம தமிழ்லேயே போயிடும்.
ஒரு பெரிய குற்றத்தை சுமத்துறாரு. என்ன குற்றம் சுமத்துறாருன்னு சொன்னா, நான் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறேன்ப்பா, உனக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருக்கிறேன். அவர் சொல்றாரு, பிதாக்கள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாங்களா, மீனை கேட்டா பாம்பு கொடுப்பாங்களா, நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு கொடுத்துருக்கிறப்பா, நீ கேட்ட உடனே நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், இத்தனை செஞ்சு என்ன பண்ணல, நீ நான் சொல்றபடி நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டான ஒரு வார்த்தையை சொல்றாரு. சரி, தூரத்திலிருந்து பேசினவர் இப்போ நானே போய் உனக்கு கவுன்சிலிங் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful, Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏதேன் தோட்டத்தில் பார்த்த ஆண்டவர் அதுக்கப்புறம் எங்கேயும் பார்க்கல. அவங்க நிறைய போஸ்ட்மேன் அனுப்புனாரு, நிறைய லெட்டர்ஸ் அனுப்புனாரு, என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லவ் லெட்டர்ஸ் கொடுக்குறாரு, எல்லா தீர்க்கதரிசி மூலியமாக கொடுக்குறாரு. நீ பண்ணுறது தப்புமா, நீ திரும்ப வந்துருமா என்கிட்ட, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ இனிமேல் தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுறேன், ஐம் கோயிங் டு மேக் a new covenant with you, இதெல்லாம் சொல்லி போஸ்ட்மேனாக அனுப்பிச்சிட்டே இருந்தார். லெட்டர் மேலே லெட்டராக போட்டிருந்தார். யாருக்கு? the people who loved. யாரை நான் நேசிச்சனோ, யார் எனக்காக இருப்பாங்க நம்புறனோ, நான் யாரை என்னுடைய காதலி நினைச்சனோ, நான் யாரை என்னுடைய லவ்வர்னு சொல்லி இது வரைக்கும் நான் யோசிச்சதுனோ, எத்தனை லெட்டர் அனுப்பிச்சனோ, அவங்க என்னை வார்த்தையை கேட்டு எனக்கு நான் கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டு நான் அவங்களுக்கு கொடுக்கறது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி பேஸ்கெட்டில் போட்டு அல்லது பெட்டியில் வச்சுட்டு எனக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு நினைச்சா அவங்க என்ன இல்லை, they are not loyal, they are not true to me. எனக்கு எப்போவுமே தப்பு தான் செஞ்சுருக்கிறாங்க, என்னை நம்பலை, நான் காப்பாற்றுவேன் நினச்சேன், ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் என்னை 10 முறை முறுமுறுத்தாங்க, நான் பார்த்துக்குவேன் நினச்சேன், ஆனால் என்னை பார்க்கவே இல்லை அவங்க சொல்லிட்டு நிறைய அக்யூசேஷன் வைக்கிறாரு. அது எல்லாத்தையும் தாண்டி நானே அவங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வரா? The lover is coming down from heaven. காதலன் மேலேருந்து கீழே வராரு. அதுக்கு ஒரு ப்ராஃபஸியும் சொல்கிறாங்க. 4000 வருஷமாக ஒரு ப்ராஃபஸி சொல்லி 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 வளர்த்திட்டே இருந்தாங்க. யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வருவார்னு ஏசாயா சொல்கிறாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கப்பட்டது, பிறந்தார், 33 வருஷம் நம்மோடு இருந்தார். ஆதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 33 எடுத்து வச்சுக்கலேன். மத்தேயு 21. இந்த காதலனுக்கு டைரக்டா என்ன நடந்துச்சு ஊமையா சொல்றாரு. இட் இஸ் a prophecy. தேவனுடைய மரணம் எப்படி இருக்கும், தேவன் எப்படி அடிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தெளிவா சொல்றாரு. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33 வாசிங்களேன். Matthew chapter 21 verses 33. Here another parable. There was a certain householder which planted a vineyard and hedged it round about and digged a wine press in it and built a tower and let it out to husbandmen and went into a far country. ஓகே, இங்கேயும் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆண்டவருக்கு கிரேப் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்ல. எங்க பாரு இந்த வினியார்டு தான் வரும் நிறைய நேரத்தில். அவர் சொன்ன பேரபிள்லையே நிறைய பேரபிள் எதை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொன்னால் திராட்சை தோட்டத்தை சுற்றி இருக்கும். அவர் இஸ்ரேல் ஜனத்தை எப்படி கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு திராட்சை தோட்டத்தை தான் வச்சு தான் கம்பேர் பண்ணுறாரு. ஏன்? கிரேப் ஜூஸ் குடிச்சா எப்படி இருக்கும்? குடிச்சிருக்கீங்களா யாராவது? நான் மேரினேட் பண்ணது முன்னாடி அப்புறம் சொல்ல, இந்த ஒரு அதுக்கப்புறம் சொல்ல, அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். குடிச்சிருக்கீங்களா? எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல? சர்க்கரையே தேவையில்லை அதுக்கு. ஆக்சுவலாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிரேப் ஜூஸ் கடவுள் எனக்கு தெரிஞ்சு நிறைய நேரத்தில் குடிச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு சில நேரத்துலேருந்து குடிக்கவே அவாய்ட் பண்ணிட்டார். எப்போ இருந்து அவாய்ட் பண்ணார் குடிக்கிறத? ஏசு கிறிஸ்து திராட்சை ரசம் குடிச்சிருக்காரு தெரியுமா? குடிச்சிருக்காரா இல்லையா? அவருடைய ஃபஸ்ட்டு அதிசயம் என்னதான்? தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினார். கல்யாணத்துக்கு போனவன் சாப்பிட்டா வந்திருப்பாரு நினைக்கிறீங்களா? திராட்சை ரசம் குடிக்காம வந்திருப்பாரு நினைக்கிறீங்களா? லெட்ஸ் அஸ்யூம் குடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. குடிக்கல. எப்போ இந்த திராட்சை ரசத்தை குடிக்கிறது விட்டுட்டாரு தெரியுமா?
எப்போ? கப் எடுத்து கையில் வச்சுட்டாரு. இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஞாபகம் இருக்கா? ராபோஜன் மேல் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. எடுத்து வச்சு ராபோஜன் அப்பா எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? படித்த மாதிரி ஞாபகம் இருக்கா? எல்லாம் கேள்விக்குறியாகவே பார்க்குறீங்க. சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையா? எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து பரமேற வரைக்கும் குடிச்சாரா? குடிக்கல. நிறைய பேர்த்தோட ஃபீஸ்ட் இருந்தார், சாப்பிட்டாரு, எல்லாம் பண்ணார். திராட்சை குடித்த மாதிரி எங்கேயுமே என்ன இல்லை. யூ கேன் ரீட் மார்க்கு, லூக்கு, அப்போஸ்தலர் எல்லாம் படிச்சிங்கன்னு சொன்னால் அவர் பரமேற வரைக்கும் திராட்சை குடித்த மாதிரி எங்கேயுமே இருக்காது. ஆனால் மீன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இருக்குதா? ஏசு கிறிஸ்து மீன் சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிட்டாரு. எப்போ சாப்பிட்டாரு? உயிர் தெழுந்து வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டாரு, மீன் சாப்பிட்டாரு. ஆனால் திராட்சை குடித்த மாதிரி இல்லை. ஆனால் திராட்சை ரசத்தை பற்றி எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் இந்த திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமாக இருக்குது? ஆனால் திராட்சை ரசம் முக்கியப்படுத்தி சொல்கிறார். திராட்சை ரசத்தை பற்றி தான். திராட்சை ரசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும், ஆனால் புளிச்சு போயிடும். அப்படி தானே? ஒரு நாள் வைக்கலாம், 2 நாள் வைக்கலாம், 3ஆவது நாள் அப்படியே டக்குன்னு நல்லதாக இருந்தது அப்படியே போதையாக மாறிடும். இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பேச்சை கேட்கும்போது நல்லா இருந்தாங்க. ஆண்டவர் இப்படி போய் இப்படி கண்ணை மாற்றினாரு. என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? நல்ல திராட்சரசமாக இருந்தவங்க கெட்ட திராட்சரசமாக. இங்கேயும் ஒரு திராட்சை தோட்டத்தை பற்றி சொல்கிறாரு. இங்கே திராட்சை தோட்டத்தை நட்டாச்சு, களையெல்லாம் பிடிங்க, எல்லாத்தையும் வச்சாச்சு, திராட்சை ரசமும் வந்துருச்சு, அதை ஸ்டோர் பண்ணிட்டாங்க. இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு யார் வரா அப்படின்னா ஒரு வேலைக்காரன் வரான். அப்படி கீழே வாசிங்கன்னு சொன்னால் அந்த வேலைக்காரன் வரான். பங்கு கொடுக்கறதுக்கு யாருக்கு மனசு இல்லை? திராட்சை தோட்டத்தை பராமரிச்சவங்களுக்கு இப்போ மனசு இல்லை. they are not ready to give the share to the master. they want to keep themselves. எல்லாத்தையும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேலைக்காரன் வரான், 2வது வேலைக்காரன் வரான். எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க. 3வது யாரும் அனுப்புகிறா? அப்படி குமாரன் அனுப்புகிறார். வாசிங்களேன் 37ஆம் வசனத்தை வாசிங்களேன். இவ்வளோ கள்ளக்காதனோட இவ்வளோ உறவு வச்சிருக்காங்களே, நான் எப்படியாவது இவங்களை மீட்கணும், இவங்களுக்கு பயம் பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுப்புறான்னு சொன்னா பிதா தன்னுடைய குமாரனை அனுப்புறாரு. பொண்ணு பார்த்துட்டப்பா, ரைட்டு, நீ பார்த்த பொண்ணு எப்படி இருக்கிறாங்க, உனக்கு நான் குடும்பத்துக்கு செட் ஆகாது, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுப்புறாரு? பிதா இஸ் சென்டிங் ஹிஸ் சன், ஒன்லி பிகாட்டன் சன் அனுப்பிச்சாரு. அவங்களையாவது என்ன பண்ணுவாரு? பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அவங்களே என்ன பண்ணிட்டாரு? கொண்டுட்டாங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 44லேருந்து 50 வரைக்கும் வாசம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய மரணத்தை அங்கே பார்க்குறோம். கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. கடைசியான்னு சொல்றாரு, தேவனே என் தேவனே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்றாரு. கடைசியா சொல்ற வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், ஆண்டவரே என்னுடைய உங்களுடைய கையிலே என் ஆவியை ஒப்புடுகிறேன். யோசிச்சு பாத்துங்க, நமக்காக வந்த ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்த ஆண்டவர். நான் பாவத்தில் இருந்தேன், நான் ஆண்டவருக்கு உண்மையான ஒரு உறவுல இல்லை, நான் கள்ள உறவுல இருந்தேன், பிசாசு கூட. நான் கள்ள உறவுல இருக்கும்போது எப்படியாவது என்னை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வராரு. ஆனால் அவரை என்ன பண்ணிட்டோம்? we killed him. கடைசியா ஒரு கல்யாணத்துக்கு ஒன்று கூட்டு போறாரு ஆண்டவர் நம்மளை. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 2லேருந்து 8 வரைக்கும் வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு கல்யாணம் ஒன்று உண்டு பண்றாங்க. கடைசியாக முடிக்க போறோம். ஒரு கல்யாணம் ஒன்று ஆரம்பிக்க வராங்க. அந்த கல்யாணத்தில் ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த மணவாளன் என்ன பண்றாரு? அந்த கல்யாணத்தில் பார்க்குறாரு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, திராட்சரசம் ரெடி ஆயிடுச்சு, ஸ்வீட்டு, டபுள் கா மிட்டா எல்லாம் வந்துருச்சு. ஆனால் யார் இல்லை உள்ள சாப்பிட்றதுக்கு? ஆள் இல்லை. பந்தி காலியாக இருக்குது. 10 கனிகள் வராங்க, 5 கனிகள் அறிவுள்ளவங்களா இருக்கிறாங்க, 5 கனிகள் அறிவில்லாதவங்களா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்தாரு. ஆனால் இடம் எப்படி இருக்கு? காலியா இருக்கு. அவர் சொல்றாரு, நீ போ, தெருவில் போ, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ. ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட சொல்றாரு தெரியுமா? இன்விடேஷன் கொடுத்தவங்களை கூப்பிட சொல்றாரு. அதுக்கு அது 22ஆம் அதிகாரத்தில் 44லேருந்து அப்படியே வாசிச்சுன்னு சொன்னா 44வது வசனத்தை வாசிக்கிறேன்.
நோ சாரி, மத்திய 22 4வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் வேறொரு ஊழியக்காரர் அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்றார். யாருக்கு கொடுக்குறா? ஃபர்ஸ்ட் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்தனோ அவன் எல்லாத்தையும் போய் பாரு அப்படின்றார். உங்களுக்கு எனக்கு இன்விடேஷன் இருக்கா இல்லையா? Did we got invitation from God for the marriage? யாரெல்லாம் ஆமாம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மேபி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பாஸ்டர் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்துச்சு, யாருக்கெல்லாம் இன்விடேஷன் வந்துச்சு கடவுள்கிட்ட இருந்து மேரேஜுக்கு வாங்கன்னு வந்திருக்கா இன்விடேஷன்? வி காட், எஸ். இப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்கள போய் முதல்ல கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து ஒருத்தர் சொல்றான், இப்பதான் எனக்கு புதுசா வயல் வாங்கியிருக்கேன், வயலை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டான். இப்போதான் ஒருத்தர் மாடு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டான். இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், ஐ நீட் சம் டைம், நான் கொஞ்சம் வெளியே பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிட்டான். இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது, நான் கொஞ்சம் குழந்தையெல்லாம் பராமரிக்கணும், டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது எனக்கு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிட்டான். they were giving excuses again excuses. சாக்கு போக்கு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவன் யார் கோபமாயிட்டா? கல்யாணம் நடத்துகிற கோபமாயிட்டாரு. இப்போ இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு இன்விடேஷன் கொடுத்தவனை போய் பாரு, அவனை கூப்பிடு அப்படின்னாரு. they are not ready to come. அடுத்தது யார் போக சொல்கிறாரு? போ, தெருவில் போ, யாரெல்லாம் அவன் கண்ணில் கிடைக்கிறானோ, யாரெல்லாம் அவனுக்கு தெரியுதோ, யாரெல்லாம் பிச்சைக்காரன் இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் கூட்டி வந்து எங்கே உட்கார வையே. ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் யாருக்கு கிடைச்சது தெரியுமா? யூதர்களுக்கு கிடைச்சது. இயேசு கிறிஸ்து பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்லப்பட்டுச்சு? யூதர்களுக்கு. யார் ரட்சிக்க ஆண்டவர் வந்தார் முதல்ல? ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் were given to Jews, Israel. இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் கிடைச்சது. ஆனால் they did not accept the invitation and they are not ready to come for the marriage. இப்போ அந்த இன்விடேஷன் யார் கிடைச்சிருக்கு? அந்த வெட்டிங் கார்டு நம்மகிட்ட இருக்கு. நீங்கள் நான் யார்? பரதேசி, பிச்சைக்காரன், ஒன்றுக்கும் உதவாதவன், பார்க்க கூட ஒரு நீட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி நீட்டாக இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த கோஷ்டி தான் நீங்கள் நானும். நமக்கு அந்த வெட்டிங் கார்டு கிடச்சிருக்குது. அந்த வெட்டிங் கார்டு எங்கே போகுது? நேராக கல்யாண வஸ்திரத்துக்கு கூட்டிகிட்டு, கல்யாண நடத்துகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. Are we ready to come to meet our bride? கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். Revelation 19 verses 9. இந்த கல்யாணத்துக்கு ஒரே ஒருத்தன்ட்ட மட்டும்தான் ட்ரெஸ் இல்லை. அவனை தூக்கி எங்கே போட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க. நமக்கு ட்ரெஸ் இருக்கா? கல்யாணத்துக்கு நம்ம நீங்களானும் நானே ரொம்ப கேவலமாக தான் இருப்பேன். ஆனால் நிறைய நேரத்தில் கல்யாணத்துக்கு போனால் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். வேறு அவர் போடுறது என்ன, மேலே ஒரு கோட்டிங் போடுறது என்ன, டை கட்டுறது என்ன, அந்த டை பின் கட்டுறது என்ன, பர்ஃப்யூம் போடுறது என்ன, ஸ்மெல் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக கேவலமாக இருந்தாலும் அப்படி தானே போகிறோம். ட்ரெஸ் இருக்கா? வாசிங்க 9வது வசனம். He said unto me, blessed are they which are called into the marriage supper of the Lamb. And he said unto me, these are the true sayings of God. 1வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியார் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். கடைசியாக ஆண்டவர் இஸ் வெயிட்டிங் ஃபார் இஸ் மேரேஜ். ஒருவேளை 10 கன்னிகள் 5 கன்னிகளாக யார் இருக்கிறோம்? உண்மை புத்தியுள்ள கன்னிகளாக இருக்கிறோமா, இல்லை புத்தி இல்லாத கன்னிகளாக இருக்கிறோமா? கல்யாணத்துக்கு நீங்களாம் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் அந்த ட்ரெஸ் நம்மகிட்ட இருக்குதா? கல்யாண வஸ்திரம் எப்படி? கல்யாண வஸ்திரம் நம்மகிட்ட வரும் அப்படின்னா, ஆண்டவருடைய என்ன கல்யாண வஸ்திரம் என்ன? எதனுடைய ரத்தத்தினாலே தொய்த்து வெளுக்கப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தொய்த்து வெளுக்கப்பட்டிருக்கிறது. we have a white garment to wear in his marriage. அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் நானும் போகணும். அந்த கல்யாணத்துக்கு போகிறது மாத்திரம் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸோடு போனால் மாத்திரம் தான் இங்கே இருக்குது நமக்கு சாப்பாடு.
கல்யாண சாப்பாடு ரொம்ப விருந்து காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நானும் பரலோகத்துக்கு போய் அந்த கல்யாண வஸ்திரத்தில் நீங்கள் நானும் உண்மையும் உத்தமுள்ளவர்களாக நாம் இருப்போம். இதுவரைக்கும் ஒருவேளை கள்ளக்காதலனுக்கு கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னு சொன்னா, இனிமேல் கள்ளக்காதலனோட வில் பிரேக் அப் வித் சேட்டன். இதுவரைக்கும் சாத்தானுக்கு நீங்கள் நான் கீழ்ப்படிஞ்சோம்னு சொன்னா, அதை முடிச்சு இந்த February 28 வரைக்கும் டைம் இருக்குது. நமக்கு இந்த பிரேக்கப் டே வரைக்கும் இருக்குது. whom we are going to break up? Are we going to break up with Jesus Christ? Going to break up with Satan? அந்த கல்யாணத்துக்கு போகும் பொழுது சந்தோஷத்தோட சமாதானத்துக்கு போவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். For our closing, as you can sing Psalm 285, ஒரு big song for 285 பெரிய பாட்டு our soul will be saved. First and third stanza. வழி செல்வே அவரை நம்ப கற்றுள்ளே, எனக்காக அறையுண்டா இன கல்வாரி குருசில் ராப்பகலாய் நடத்துவார், வழியெல்லாம் நடத்துவார். இயேசுவே ஆப்த நண்பர், கல்வாரியே ஞாபகம், ஐயமச்சமில்லாமலே ஐயனை நோக்கி முன் செல்வே, வான் காண்பேன் சீக்கிரம் கல்வாரி நேசர் இயேசுவை, ராப்பகலாய் நடத்துவார், வழி நெடுக இயேசுவே ஆப்த நண்பர், கல்வாரியே ஞாபகம். எங்களை அழகாய் படைத்த ஆண்டவர், இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே ஞாபகப்படுத்துகிறது நல்ல தயவுக்காய் நான் சொல்லுகிறோம். நம்முடைய பாதப்படிகளே வந்து சுவாமி, என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் சமத்தில் வைக்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தாவே உமக்கு விரோதமாக நம்முடைய சொல்லை கேட்காதபடிக்கு அந்நிய தேவர்களுக்கு கர்த்தாவே நாங்கள் சேவித்து வந்தோம் என்று சொன்னார். இப்பொழுது சுவாமி என்னுடைய வழிகளிலிருந்து நாங்கள் திரும்ப கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் வருகிறோம். அந்த புது உடன்படிக்கை கர்த்தாவே நாங்கள் தூசி தட்டி கர்த்தாவே மறுபடியும் எடுத்து ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ நான் இருக்கிறேன், நான் இனிமேல் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் பந்தி இருக்கும் பொழுது நானும் உங்களோடு பந்தி இருப்பேன் சொல்லி கர்த்தாவே எங்களோடு ஒரு புது உடன்படிக்கை பண்ணினேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஒருவேளை நீர் மறந்திருக்கலாமல் போகலாம் சுவாமி. நாங்கள் அந்த புது உடன்படிக்கையை நாங்கள் மறந்து போனோம். நீர் வரும்பொழுது சுவாமி உங்களை கர்த்தாவே நாங்கள் கொன்று போட்டோம், அறைந்தோம், காரி துப்புனோம், கேவலப்படுத்தினோம் சுவாமி, எல்லாவற்றையும் செய்தோம். ஆனாலும் நாங்கள் செய்தது தப்பு, இவர்களை மன்னியும் என்று சொல்லி கர்த்தாவே கல்வாரி சிலுவையில் என்று சொன்ன தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, ஒருவேளை சாத்தானுடைய வழியிலே நாங்கள் போய் கொண்டதோம் என்று சொன்னார், பிசாசானுடைய கரங்களை கோர்த்து கர்த்தாவே நாங்கள் நடந்திருந்திருப்போம் என்று சொன்னார். பரலோகத்தின் ஆண்டவரே, ஒரு விசை எங்கள் மேல் மனதிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இதோ ஆண்டவரே உங்கள் சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். தேவனுடைய வழியிலே நடப்பேன்னு சொல்லி கர்த்தாவே ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது முதல் என்னுடைய வாழ்க்கையை மாற வேண்டும், இது முதல் என் மனவாளனுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தாவே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆஸ்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வருடம் கர்த்தாவே நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது, வருடங்கள் சென்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய குணாதிசயங்கள் மாறாதபடி கர்த்தாவே ஒவ்வொரு ராபோஜனத்திலும் கர்த்தாவே எங்களுடைய குணாதிசயங்கள் மாறாதபடி, ஆண்டவரே எங்களுடைய குணங்கள் மாற்றப்படாதபடிக்கு, எங்களுடைய சுயம் அடிக்கப்படாதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் சிலுவையிலே நாங்கள் அறையப்படாதபடிக்கு, எங்களுடைய சுயத்தினாலே கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உம்மை பார்க்க கூடாதபடிக்கு எங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் கண்களை திறக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக ஒரு மனவாட்டியாக, ஆண்டவருக்கு ஏற்ற மனவாட்டியாக நாங்கள் தயாராக கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீ வரும்பொழுது இவரே ராஜா, இவருக்கு காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பை கலிக்கிறோம் நிச்சயத்தோடு நாங்கள் போகத்தக்கதாக கிருபை செய்யும். மறுபடியுமாக எங்களை உங்கள் சமூகத்தில் தத்தம் செய்கிறோம். மறுபடியுமாக எங்களை கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பிரதிஷ்டை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு புது மனுஷனாக கர்த்தா ஜெபிக்கிறோம். இங்கிருந்து போகும் பொழுது ஒரு புது மனவாட்டியாக நாங்கள் வாழ ஆண்டவரை நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். மனவாளனுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். அந்த மனவாளனுக்கு கர்த்தாவே நாங்கள் துரோகம் செய்யாதபடிக்கு, அந்த மனவாளன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளாக, அந்த மனவாளனுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாங்கள் அவர்களுக்கு வாழ்ந்து காமிக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், தப்பிதங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த நாளிலே நீ எங்களுக்கு மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம். செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அது ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டு விடாதபடி அதை அபியாசிக்க ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்ய, ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு போதிக்க, அதேவுடைய குணாதிசயங்களை காண்பிக்க கர்த்தாவே அந்த ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய மனவாட்டி என்று சொல்லி கர்த்தாவே அநேகருக்கு பிரசங்கிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற கிருபை, அநேகரை உங்களுடைய சபைக்குள்ள சேர்க்கிற பிள்ளைகளாக, அநேகரை தேவனுக்குள்ளாக கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்கிற கிருபை. இந்த நாளை உங்கள் சமூகத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும், அதற்கேற்ற பெறனை எங்களுக்கு தந்திரம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதையும் பலப்படுத்தும். எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் கொடுக்கிறோம். இயேசு முழுவதும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செயல்பாடுகளையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஸ்நேகமும் பாதுகாவும், தேவத்தோருடைய பாதுகாவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாக தேவனுடைய மனவாட்டியாக வாழ வேண்டும் என்று சொல்லி எடுத்திருக்கிற முடிவெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தேவன் வருவரை இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை வார்த்தையேனோ மப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும், இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். நித்திய வாழ்வை நிற்கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம்.